நாம என்னதான் ஹெல்த்தியா சாப்பிட்டாலும் அது ப்ராப்பரா டைஜஸ்ட் ஆகி நம்ம குடலால உறிஞ்சப்பட்டாதான் அந்த சத்துக்கள் வந்து நம்ம உடம்புல சேரும். இந்த வேலையை குட் பாக்டீரியாக்கள் வந்து சரியா செய்யுது. இது நம்ம நோய் எதிர்ப்பு சக்தியை நல்லா பலப்படுத்தி நம்ம உடம்புல ஏதாவது கெட்ட பாக்டீரியாக்கள் வந்துச்சு அப்படின்னா அதை எதிர்த்து போராடுது. இந்த குட் பாக்டீரியாக்கள் வந்து நம்ம மூளையோட கனெக்டடா இருக்கிறதால நம்ம எமோஷன்ஸ், மூட், பிஹேவியர் வந்து கரெக்ட் பண்ணுது. ஆனா நம்ம எடுத்துக்கிற பதப்படுத்தப்பட்ட உணவுகள், ப்ராசஸ்டு ஃபுட்ஸு, ஓவரான மெடிசின்ஸு, கலோரி அதிகமான ஃபுட்ஸு, நம்ம வீட்டை க்ளீன் பண்ணுற யூஸ் பண்ணுற ஆன்டி பாக்டீரியல் கிளீனர்ஸ், இது எல்லாமே இந்த குட் பாக்டீரியாவோட வளர்ச்சியை வந்து ரொம்ப பாதிக்குது. இப்போ ரீசெண்டாக ஒரு ரிசர்ச் பண்ணியிருக்காங்க. இந்த குட் பாக்டீரியாக்களோட பாதிப்பு வந்து நம்ம உடம்புல அலர்ஜி, ஆஸ்மா, இரிட்டபிள் பவல் டிசீஸ் இந்த மாதிரி நோய்கள் வர்றதுக்கு ஒரு அடிப்படை காரணமா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இப்ப சொல்லுங்க, குட் பாக்டீரியாவை பாதுகாக்கணுமா வேணாமா?